ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ தத்தா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் சரணம். மகாபெரிவா ஒரு தடவை சென்னையில் முகாமிட்டிருக்கும்போது மனித பிறவி பற்றி பேசியிருக்காரு. அது என்னன்னா, மனித பிறவி பற்றி நீங்கள் யோசித்தது உண்டா? உடம்பு இருப்பதால் தானே அவமானம் கஷ்டம் வருகிறது. ஆனால் உண்மையில் புண்ணியம் செய்தவருக்கு மட்டுமே பிறவி கிடைக்கும். ஏன் மனித பிறவி உயர்வானது? நமக்கு மட்டுமே ஆறறிவு உள்ளது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என அறியும் தன்மை உண்டு. எனவே நற்செயல்களில் ஈடுபட்டு முக்திக்கு வழி தேட வேண்டும். ஒரு வீட்டு கூரையில் கரையான் புற்று கட்டினால் அடிக்கடி மண்ணை அகற்ற வேண்டி இருக்கும். ஆனாலும் அதன் பிரச்சனை தீராது. நிரந்தரமாக புற்றை அகற்ற வேண்டுமானால் கூரையில் உள்ள தாய் பூச்சியை அகற்ற வேண்டும். அதுபோல பிறவிக்கான காரணத்தை போக்காமல் வேறு எதை செய்தாலும் பயனில்லை. பிறவிக்கான காரணம் ஆசை. அதனால்தான் காமம், கோபத்திற்கு அடிமையாகி தீய செயல்களில் ஈடுபடுகிறோம். இந்த இரண்டும் மனதில் இருந்தே தோன்றுகின்றன. நம்மை தவிர வேறொரு பொருள் அழகாக இருந்தால் அதன் மீது ஆசை வருகிறது. கிடைக்காவிட்டால் கோபம் வருகிறது. விரும்பிய பொருள் கிடைத்த பின்னும் அதனால் துன்பம் ஏற்பட்டாலும் கோபம் வருகிறது. ஆசையால் பிள்ளைகளை பெற்று ஆளாக்கிய பெற்றோர் அவர்களுக்கு திருமணம் செய்கின்றனர். மனைவியின் பேச்சை மகன் கேட்பதைக் கண்டால் கோபம் வருகிறது. காலப்போக்கில் பெற்ற மகன் மீது வழக்கு தொடுக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாகிறது. இதனால் மனம் என்ன பாடுபடும்? உலகில் இருப்பது எல்லாம் ஒரே பொருள் மட்டுமே, அதுதான் பரமாத்மா. ஆனால் மனதளவில் இரண்டாவது வஸ்துவான பொருள் இருப்பதாக நினைக்கும் வரை காமம், கோபம் நம்மை விட்டு போகாது. அதுவரை உடம்பு பிறவி தொடர்ந்து வரும். ஆகவே இந்த பிறவி போதும் என கருதினால் காமம், கோபம் நம்மை விட்டு அகல வேண்டும். புரிகிறதா? மீண்டும் மீண்டும் நாம் பிறவியால் அவதிப்பட காரணம் இந்த ஆசையும் கோபமும் தான் என்றார் நம் மகாபெரிவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் சரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ தத்தா.